ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன், ஒரு 1.5 கப்பு. பாருங்கள், நான் வந்து ஒரு சின்ன கப்பு வச்சுருக்கேன். அதில் வந்து 1.5 கப்பு எடுக்கிறேன். எங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாம்பார் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் துவரம் பருப்பில். அதுக்கு தேவையானது என்ன பொருள் பார்க்கலாம். ஒரு பெரிய பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். க்ளீனாக சுத்தமாக உரித்து எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, பருப்பு கழுவிட்டு அதில் தேவையான அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் புளி ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ வேணும்ன்ட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான புளியை கரைச்சி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். பருப்புக்கு தேவையான தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வெங்காயம் பூண்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து அரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி தான் நான் எடுத்துருக்கேன் பருப்புக்கு. நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் பருப்புக்கு தேவையான அளவுக்கு. பாருங்கள், விசில் போட்டு நான் வந்து ஒரு 3 விசில் வைக்கிறேன் பருப்பு. நீங்கள் எத்தனை விசில் வைக்கணும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வேக வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, சாம்பாருக்கு காய் வந்து கத்திரிக்காய் 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாருன்னாவே. நான் இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறேன். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த சாம்பார் பிடிக்குமோ, நீங்கள் எந்த மாதிரி வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சாம்பார் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க அதை தாளிக்க ஆரம்பிக்கலாம். கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஏறிடுச்சு ஆயில். நம்ம இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் இப்போ தாளிக்கும் போது சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஜீரணம் கொஞ்சம் சீரகம் நம்ம சேர்த்தோம்னா. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. அந்த வெங்காயமும் இதில் நம்ம சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கணும். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் வந்து நல்லா ஜீரணமாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழம்பு. கொஞ்சமாக நம்ம பெருங்காயமும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பச்சை பசேர்னு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பாருக்கு. சேர்த்தாச்சு. லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காயெல்லாம் சுத்தமாக நான் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க தண்ணியில் போட்டு அதை நம்ம இப்போ இதில் சேர்த்து லைட்டாக ஒரு 1/4 பாகம் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. லைட்டாக நான் கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். சாம்பாருக்கு கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம சில பேர் வந்து சாம்பார் மேலே தூவி விடுவாங்க. நான் வந்து எண்ணெயிலே வதக்கிடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கினா கொஞ்சம் அந்த காயிலெல்லாம் உரைக்கும். அதனால் உப்பு இதுலேயும் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கத்திரிக்காய் தெரியுது பாருங்கள் வதங்குந்து. அதே மாதிரி நம்ம லைட்டாக சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. வாங்க எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே வெந்திருக்கு. இதில் நம்ம இப்போ வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்குது. நான் எப்போவுமே கடையில் வாங்க மாட்டேன், வீட்டில் தான் அரைப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடி வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் எப்படி இருக்குன்னு உங்கள் சாம்பார் பொடியை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் சாம்பார் பொடி போட்டு தான் கடைவேன். சில பேர் வந்து பருப்புலேயே போட்டு வேக வைக்குவாங்க. நான் வந்து கடையும் போது சேர்த்து நான் கடைஞ்சிருவேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கடைஞ்சி ஆச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும். இப்போ நம்ம அந்த காய் வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் எடுத்து இதை சேர்த்துக்கலாம். காய் நல்லாவே வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த குக்கர்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இந்த சாம்பார்லேயே சேர்த்து நம்ம கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு தண்ணி. நான் போட்டு சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே நல்லா ரொம்ப திக்னஸாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. நான் லைட்டாக கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும், காயெல்லாம் வேகட்டும். வெந்துச்சுன்னா லாஸ்ட்டாக நம்ம அந்த புளியை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லாவே கொதிக்குது சாம்பார். புளி இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வடிகட்டி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம். புளி ஊற்றியே ஆகணுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், சூப்பரான ஒரு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போது கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே அப்பளமும் பொரிச்சிக்கலாம். நான் சாம்பாருக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வாசனைக்கு லைட்டாக சாம்பாரில் தூவி விட்டால் போதும். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வாசனையாகவும் இருக்கும். லைட்டாக தூவி விடுங்க இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.